ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க. செம்மையாக அன்றைக்கி வந்து ரெண்டே பொருளை வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கலர் பாருங்கள், அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து கலர் பிளாக்காக மாறி இருக்குது. இது நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அப்படியே ரெட் கலர் மாதிரி நம்ம கலந்து வச்சுருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஓவர் நைட் நம்ம வச்சு எடுத்தோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாறி இருக்குது. ரெட் கலராக இருந்தது காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கருப்பு கலரில் மாறி இருக்குது. இந்த ஹேர் டை வந்து நிறையா பேர்த்துக்கு அவரியில் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஹேர் டை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அவரியில் இல்லாமையே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி இது 1 டைம் மட்டும் நீங்கள் போட்டிங்கனாவே போதும். வெள்ளை முடி கம்மியாக தான் இருக்குது, எங்களுக்கு அதிக மழை இல்லை, இப்போ தான் வந்து வெள்ளை முடி ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 டைம் அது போட்டிங்கனாவே போதும். மாதம் கணக்கில் உங்களுக்கு கலர் வந்து நிற்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இயற்கையான பொருளை வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரைவாசி மட்டும் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு 1/2 கிழங்கே நம்ம முடிக்கு சரியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை துருவிக்கலாம். நல்லா தோலெல்லாம் சீவ தேவையில்லைங்க, நல்லா மேலே கிழங்கு மட்டும் கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி துருவிக்கோங்க. ஒரு பெரிய கிழங்குல ஒரு அரை கிழங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி வந்து துருவிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாறு நல்லா திக்காக கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா தெரியும். இதே வந்து எந்த அளவுக்கு நம்ம அரை 1/2 கிழங்கு தான் எடுத்தோம். பார்த்திங்கன்னா நிறைய எந்த அளவுக்கு இருக்குது. கை பாருங்கள் கலர் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இப்போது இதில் இந்த ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த இலையெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, கற்பூரவல்லி இலை, இந்த இலை வந்து ஒரு 10 இலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக இந்த கற்பூரவல்லி இலையை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தலைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து வராது. அதனால் இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு இப்போ ஓமவல்லி இலை வந்து நல்லா ஒரு 10 இலைக்கு வந்து உள்ளே போட்டிருக்கோங்க. இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஓமவல்லியில் அந்த இலையில் இருக்கிற சாறு எல்லாமே நம்மளுக்கு இந்த தண்ணியில் வந்து நல்லா கலந்துரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து நம்ம இதிலேயே வந்து சேர்த்துக்கலாம். மந்த்லி இது 1 டைம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இப்போ தான் வந்து வெள்ளை முடி எங்களுக்கு தலையில் லைட்டாக எட்டி பார்க்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மாதத்தில் 1 டைம் வந்து போட்டாலே போதும். ரொம்பலாம் போட தேவையில்லை. அதே மாதிரி வந்து அதிகமாக வெள்ளை முடி இருக்குது, நாங்கள் நிறைய கெமிக்கல் ஹேர் டை வந்து போட்டோம், இப்போ வந்து எப்படி சரி பண்ணுறதுனே தெரில அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆகுது. இதை வந்து மாதத்தில் 2 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம போட்ட செகண்டில் இந்த கலர் எப்படி கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த ஓமவல்லி இலையை வந்து இதோட சேர்க்குறப்ப நல்லா பியூர் மெரூன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னுமே இது வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் சுண்டாக வந்து நம்ம காய்ச்சணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 2 சாரும் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்கணும். எப்படி கொதிக்குது பாருங்கள். சும்மா நம்ம போட்ட செகண்ட்லேயே கலர் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. முடி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, இல்லை முடி வந்து திப்பு திப்பாக இருக்குது, ஒரு மாதிரி சைனிங்கே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்ப சூப்பராக நல்லா சில்கியாக கொடுக்கும். ஹேரை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தாலே என்ன போட்டு குளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும்.
நம்ம நிறைய டீ டிகாஷன் ஆட் பண்ணி வந்து செஞ்சுருப்போம். ஆனால் இந்த டிகாஷன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நல்ல ஒரு அருமையான கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் முடியல. கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஹேர் டை வந்து அப்ளைவே பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு இருக்கும் ரிசல்ட்டு. ஆனால் ஒயிட் ஹேர் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் ஒரு 2 டைம் வந்து அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மந்த்லி 1 டைம் வந்து பண்ணிங்கனாவே போதும். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ இந்த டைமிங்கில் நல்லா இந்த மாதிரி கொதி வர்றப்ப 2 லெமன் தோல் வந்து நம்ம புழிஞ்சிட்டு லெமன் தோல் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு பழ தோல் வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க தேவையில்லை. லெமன் ஜூஸ் விட உங்களுக்கு இந்த லெமன் தோல் வந்து ரொம்ப செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி தோலாக நம்ம சேர்த்துக்கிறோம். இதை உள்ள நல்லா இதையும் நல்லா வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க. டிகாஷன் வந்து இந்த 3 பொருளை வச்சு தான் இன்றைக்கி டிகாஷன் ரொம்ப ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து உங்களுக்கு நார்மலாகவே ஒயிட் ஹேரை சூப்பராக வந்து கருப்பாக மாற்றி கொடுக்கும். சொன்னால் நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெயில் லெமன் சாறு கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா இளநரையெல்லாம் வந்து ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு இடமே தெரியாமல் மறைஞ்சிரும். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமையே பொய்யா இருக்குது, ட்ரை பண்ணேன் கருப்பாகலைன்ட்டு தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 3 மாதம் கண்டிப்பாக எந்த ஹேர் டே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஹேர் டே வந்து 3 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு ஹேர் டே வந்து நாங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களை டெய்லி எங்களுக்கு முடி எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்களை வந்து சேர்த்து நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் எந்த ஹேர் டே போடுறது அப்படின்ட்டு டெய்லி ஒரு ஹேர் டே வந்து போடாதீங்க, ரிசல்ட் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஹேர் டே வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியுதோ அதை வந்து நீங்கள் 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் டெய்லி நாங்கள் போடுற மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஹேர் டே வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேர் டே வந்து செட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும். சில பேர்த்துக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப லேட் ஆகும். அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தான் இந்த கருப்பு கலர் மாறும். கண்டிப்பாக வந்து போட்டதே நிரந்தரமாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த ஹேர் டேயுமே வந்து மாறாதுங்க. முதல்ல வாஷ் பண்ணால் போகும். திரும்ப திரும்ப நீங்கள் போடுறப்ப தான் முடியில் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வருது. இப்போ இது லெமன் தோலையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ வந்து டிகாஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிகாஷனை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சிட்டிங்கன்னா அந்த சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த கற்பூரவள்ளி இலையெல்லாம் வந்து காணாமே போயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா சாறு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா என்ன கலரில் இருக்குது பாருங்கள். புளிப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஓமவல்லி இலை, காரம், இந்த 3மே வந்து நல்லா சேர்னால நல்லா ஒரு ப்ரௌன் ஷேடாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஓவர் நைட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து 2 பொடி தான் வந்து சேர்க்க போகிறோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மருதாணி இலை பொடி வந்து எடுத்துக்கிறேன். நான் என்னோடய முடி அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே நெல்லிக்காய் பவுடர், அதுவும் 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்காகனா கலர் நல்லா எடுத்து கொடுக்குங்க, நல்லா டார்க் கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு கலர் வந்து நீடிக்கும். அதுக்காக இப்போ 2 பவுடரையும் நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போது டிக்காசனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன கலரில் இருக்குது. ஆனால் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பிளாக் கலரில் இருக்குது நம்மளுக்கு. இந்த ஹேர் டை வந்து இந்த கலர் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு முடியிலையும் அந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போ மீதி இருக்கிற டிக்காசனும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி நல்லா வலுவலுன்னு ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போது நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இருக்கிறது இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் வரும். இதையும் நம்ம இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த எல்லாமே அந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, எல்லாம் கம்ப்ளீட்டாக கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் 1/2 டம்ளர் வர வரைக்கும் அந்த டிக்காசனை வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டோமா, இது இந்த அளவுக்கு வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது நைட்டே வந்து ரெடி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு மெரூன் கலரில் இருக்குது, ரெட்டும் சொல்லாமல் மெரூனும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கொடுக்கும். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம், பீட்ரூட் சேர்த்துருக்கோம், ஓமவல்லி கற்பூரவள்ளி இலை வந்து சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் மருதாணியும் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இந்த ஹேர் டேயே ரொம்ப முக்கியமானது. இந்த அயன் கடையில் வந்து நம்ம செய்கிறதுனால இதில் இருக்கிற அயன் ஆக்சிஜன் வந்து நம்ம ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் டோட்டலாக நமக்கு செம்மையாக வந்து கருப்பாக மாறும். சரி, காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க. இதை அப்படியே வெயிட் பண்ணலாம். காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஓவர் நைட் வந்து வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்களா, நல்லா மெரூன் கலரில் நம்ம கலந்து வச்சோம். எந்த அளவுக்கு வந்து கலர் மாறிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து பிளாக் ஆகிருச்சு. செம்மையாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம போட்டு வச்ச கலர் வந்து நல்லா ரெட்டு மெரூனாக தான் நம்ம போட்டு வச்சோம். கையில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக நல்லா வந்து நல்லா கருன்னு கருப்பாக மாறிடுச்சுங்க. இந்த ஹேர் டை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு வந்து அவ்ரி இலை பொடி வந்து வேண்டான்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்ரி இலை வந்து தேவையே இல்லை. இது நல்லாவே உங்களுக்கு கருப்பாகும். நல்ல மாத கணக்கில் உங்களுக்கு மாதம் 1 டைம் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கனாவே நல்லா வந்து கலர் நிற்கும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். இது இப்போ ஹேர் டை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவும் போடாமல் குளிச்சுட்டு வாங்க. சூப்பராக உங்களுக்கு கலர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். இப்போ ஹேர் டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துடலாம். தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கவர் போட்டுக்கோங்க. நல்லாவே கலர் வந்து கையில் பிடிக்கும். அதனால் வந்து கவர் போட்டுக்கோங்க. வெள்ளை முடி இருக்கிற பக்கமெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நல்லா
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தடவி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து முடியோட வேர் கால்களில் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிங்கன்னா தான் அந்த முடி வந்து எல்லா பக்கமே டோட்டலாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒயிட் ஹேர் இருக்கிற பக்கம் மட்டுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து கவர் போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து கையில் பட்டாலே வந்து கருப்பு தான் பிடிக்குது. ஏன்னா நெகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். எந்த ஹேர் டை வந்து அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் போட்டுக்கோங்க. அப்படின்னா க்ளவுஸ் அந்த மாதிரி வந்து 1 யூஸ் 1 வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் முகத்தில் வலியாமல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா கருப்பாகி சூப்பராக முடி வந்து கலர் ஆகிக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு எதுவுமே போடாமல் நார்மல் வாட்டரில் அலசிட்டு மறுநாள் நீங்கள் ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கலாம். ஆனால் வந்து அவரியில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை பயன்படுத்தலாம். எங்களுக்கு வந்து அவரியில் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ காலையில் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 2 ஸ்பூன் அவரியிலை பொடி சேர்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா அடர் கருப்பாக உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவரியில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து பயன்படுத்துங்க. இதுவும் நல்ல கலர் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.